இந்த நாட்டிலே 8 முறை தேர்தல் இந்த திருத்த சட்டமுறை நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் 2004 இருந்த அந்த நடைமுறை மக்களுக்கு கால அவகாசம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடி அரசு பீகாரில் என்ன செய்ததோ, மகாராஷ்டிராவில் என்ன செய்ததோ, அதை இன்றைக்கு 12 மாநிலங்களுக்கு நடைபெற இருக்கிற தேர்தலை மையமாக வைத்து இன்றைக்கு வாக்கை திருடுகிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இந்த தேர்தல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் இந்த சட்டத்தின் மூலமாக, இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தின் மூலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த அந்த படிவத்தை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். 2002 யார் வாக்காளராக பதிவு செய்தார்களோ, எந்த தொகுதியிலே பதிவு செய்தோம், எந்த பாகத்திலே பதிவு செய்தோம் என்பதை அதிலே குறிப்பிட வேண்டும். அதற்கு 13 ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய தாய்க்கு எந்த கல்லூரியிலே படித்திருக்கிறார்கள், எந்த பள்ளியிலே படித்திருக்கிறார்கள், எந்த மருத்துவமனையை பிறந்திருக்க அவர்கள் பிறப்பு சான்று இருக்கிறதா. ஆகவே நான் வாக்காளராக தகுதி பெறுவதற்கு 13 வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆபத்தை இந்த எஸ்ஐஆர் சட்டத்தின் மூலமாக இந்த மத்திய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதில் 2 வகையான நோக்கம்தான். ஒன்று, வாக்காளர்களாக இருப்பவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது. இன்னொன்று, புதிய வாக்காளர்களை, வட இந்திய வாக்காளர்களை சேர்ப்பது. தேர்தல் ஆணையத்துடைய மறைமுகமான சூழ்ச்சி என்பது இது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்ச்சி. ஒருவர் எங்கே தற்காலிகமாக குடியிருக்கிறாரோ அந்த வாக்காளருடைய பிஎல்ஓ போய் பார்க்கிற போது இவர் நிரந்தரமாக இங்கே குடியிருக்கிறார் என்று சொன்னால் அவரை வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும். ஆகவே வாக்காளர் பட்டியலில் அவரை சேர்ப்பதற்கு எந்த ஆவணமும் தேவையில்லை. அந்த தேர்தல் அதிகாரி முடிவு செய்தாலே அவர் வாக்காளராக நியமிக்கலாம், அவர் வாக்காளராக தகுதி பெற்றிருக்கலாம். ஆகவே வட இந்திய வாக்காளர்களை இங்கே இணைத்து இங்கே இருக்கிற பூர்வீகுடி வாக்காளர்களை நீக்குகிற செயல்தான் இந்த எஸ்ஐஆர் சதி திட்டம். ஆகவே பாஜக எத்தனை வகையான சதி திட்டத்தை தீட்டி தமிழகத்தில் இணைந்தாலும் பாஜக கால் உண்ட முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது. மகத்தான தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதை முறியடிப்பார். அதில் அங்கம் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து களகண்டு இந்த எஸ்ஐஆரை முறியடித்து தமிழகத்திலே மீண்டும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அதற்கு இந்திய கூட்டணி பாடுபடும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய சதிகள் வந்தாலும் பாஜக பாசி சதியை முறியடிப்போம் என்று சொல்லி இவங்களுடைய பாசா ஒருபோதும் தமிழகத்தில் படிக்காது. இது ஜனநாயகத்தினுடைய நாடு, தந்தை பெரியாருடைய மண், தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண், ஐயா காரல் மார்க்ஸுடைய தத்துவங்களை உருவாக்கி இருக்கிற ஒரு புரட்சிகரமான மண் என்பதை இந்த பாஜக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சதி திட்டம் எடுபடாது என்று சொல்லி உங்களை விரட்டி அடிப்போம். இந்த தேர்தலில் அதற்கான பாடத்தை போட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.